ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्ये स्वविचारितोर्णम् स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीधुं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्व्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसिद्धेयसिद्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानानि सर्वमुनीश्वरं श्रीरङ्गे दयतीन्द्रुणकरुणया अतोस्त्यादिते प्रेषितं ख्यातश्री नरसिंहतारमुनिं गान्धीक्षादिदयादिभिः महान्तं बुधाग्रेशं श्रीमद्रङ्गसदादिपति संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसरतिमुना संयमीन्द्रेण दृष्टं यस्तात्मानं दृसिंहे नरगतियोगिने प्राज्ञं श्रीरङ्गहारि प्रभवेतिपतेः प्राप्तलक्ष्मीदुमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणैः विरक्वीक्षरारिं श्रीरङ्गनायकरभोविधीन्द्रविष्टां लक्ष्मीदुमजगतिकरुणैकपात्रं श्रीरङ्गवीरमुराशरभकृत्यं वेदान्तदेशीयतेन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिचलचित्रङ्गभूकार्याभ्यां कारुण्यास्मीतसुमेन्द्रगतिसरिभोः आत्मनिक्षेपदन्यं वेदान्ते वावधूगत्वमिसर्जिता रङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गशकार्यसंयमेवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीरभूत्वाचरित् पादारविन्दाश्रीं श्रीमद्वेदपदं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीयसाधनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसरारियोगिजनस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गसरारिविरगुराट् लब्धागमान्तद्वयं ईर्ष्याडम्बरवर्जितं सुगुणैर्बान्धं महत्त्वं सुजं वन्दे वत्सैभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमलवद्यगुणं बुधाभ्यं नारायणादेशितं श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः जयत्यासंत्रासध्वान्तविद्वंसमोदयः स्वभावान् सीतया देव्या परमव्यौभास्करः சுவாமி தேசிகன் அவருடைய சங்கல்ப சூரியோதயம் அப்படின்ற நாடகத்தை நாம் அனுபவிச்சு வந்துட்டு இருக்கோம். அதுல 10 அங்கங்கள். இந்த நாடகம் நடக்கிற இடம் எங்க அப்படின்னா ரங்கம்னு பேருடைய ஸ்ரீரங்கம் தான். அது கதாபாத்திரம் யாரு அப்படின்னு சொன்னா கதாநாயகன் ரங்கநாதன், கதாநாயகி ரங்கநாயகி. அப்படின்னா அது அங்க இருக்கிற வித்வான்கள்லாம் அந்த நாடகத்தை பார்க்கக்கூடியவர்கள். இதுல இப்போ முதல்ல சூத்திரதார், அதாவது அவர் அறிமுகப்படுத்துறார். அவருக்கு வித்வான்களாலே ஒரு ஆஜ்ஞை, அதாவது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. என்ன கட்டளை அப்படின்னு சொன்னா, லோகத்துல எல்லாமே கலந்துருக்கு. அதாவது நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் கலந்துருக்கு. ஆனா கெட்டவர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எந்த ரூபத்துல அப்படின்னா நாஸ்திகம்ன்ற ரூபத்துல. நாஸ்திகம் ஒண்ணு மட்டும் இருந்தா போராது. பல மதங்கள், அது வேற இந்த மதத்துல இதான், இந்த மதம் இந்த மதத்துக்கு வாங்க, மதம் மாற்றுதல், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குது லோகத்துல. அதனால நல்லவர்கள் கொஞ்சம் கை ஓங்காம இருக்கு. அதுக்காக அந்த நல்லவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த கெட்டவாளா இருக்கிறவாளை கொஞ்சம் அவளுக்கு
நல்ல விஷயங்களை சொல்லி அவளை திருத்தணும். அது அசாத்தியம். ஏன்னா நாத்திகம் அதிகமா இருக்கனால அவனுடைய இதுதான் அதிகமாகும். அதுக்காக சரி என்ன பண்ணலாம்ன்றதா நாடகம் மூலியமாக. அப்போ நாடகத்துக்கு கதாபாத்திரங்கள்லாம் வேணுமே, அதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடியதான நற்குணங்கள் அது ஒரு பக்கமாகவும், கெட்ட குணங்கள் உடையவர்கள் இருக்கு, அந்த கெட்ட குணங்கள் அது ஒரு வரிசை எதிர்த்தட்டு. அதனால இந்த குணங்களுக்குள்ள போட்டி. எதுனா குணங்கள்லாம் அச்சேதனம் தானே, அந்த குணங்கள் பேருன்னா அந்த குணங்கள் வந்து தனியா இருக்காது. அது ஒரு व्यक्ति ஒரு சேத்தன ஆசிரிச்சு தான் இருக்கும். அதனால அந்த குணத்தை உடையவர்கள், குணம்தான் அங்க கேரக்டர், ஆனா அந்த குணத்தை உடையவன் அங்க பேசுற மாதிரி இருப்பான். கேள்வி குணங்கள் எப்படி கதாபாத்திரமாகும் அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடாது. அந்த குணத்தை உடையவர்கள் இவர்கள் அப்படின்றது இது நாடகத்தினுடைய முக்கியம். அப்படி அந்த ரீதியில சூத்திரதாரர் இந்த நாடகத்துக்கு கதாநாயகன் யாருன்னா விவேகன் தான் கதாநாயகன். ஏன்னா நல்ல குணங்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய விவேகன் தான். விவேகம் உள்ளவர்கள் தான் எல்லா விதமான சாத்விகமான குணங்களை எல்லாம் உடையவர்கள். அதனால இது அதுக்கு இந்த நல்ல குணங்களுக்கு தலைவன் விவேகன். கெட்ட குணங்களுக்கு தலைவன் யாருன்னா காமன். ஏன்னா ஆசை தானே எல்லாத்துக்கும். அந்த ஆசை தானே அது அடைய முடியலன்னா அதை அடைவதற்காக பிரயத்தனப்படுறான். அது கிடைக்கலன்னா கோபம் வருது. அதுக்கப்புறம் அதுக்கு அதை எப்படி அடையிறது, இதுக்காக விபரீதமான மார்க்கத்தில் இறங்குவான். அதனால வந்தவர்கள் போய் சண்டை வரும். அப்புறம் ஒருத்தன் வெட்டி படி சாக வேண்டியது. ஆக கெட்ட குணங்கள் இந்த அளவுக்கு கொண்டு அதனால இந்த கெட்ட குணங்கள் திருப்பி சம்சாரத்துக்கு கொண்டு தடத்துக்கு தான் உபயோகப்படும். இந்த நல்ல குணங்கள் தான் இந்த கெட்ட குணங்கள் இந்த சம்சாரத்தை தூக்கி விடுறதுக்கு. ஆக நம்ம விஸ்வாச சித்தாந்தத்தினுடைய கொள்கையை தான் நாடகம் மூலியமாக பரப்பதற்காக சுவாமி தேசிகன் கையாண்ட விதம் இது. அதுல இப்போ சூத்திரதாரர் எப்பவுமே ஆரம்பிக்கையே அந்த இறை வழிபாடு பண்ணுவார் இல்லையா, அந்தந்த தேவதையை நமஸ்காரம் பண்ணுவார். அந்த ரீதியில் நமஸ்காரம் ஆரம்பிச்சு முதல்ல ஹைகிரீவன், அதுக்கப்புறம் எல்லாவற்றுக்கும் பொறுமா இருக்கக்கூடிய 10 அவதாரங்கள் தானே பெருமான். எதுக்காக அவதாரம் எடுத்தான்? இந்த லோகத்தை திருத்ததுக்காக தான் அவதாரம் எடுத்தான். அவன் அவதாரம் மொத்தமே லோக க்ஷேமார்த்தத்துக்காக தான். அப்படிப்பட்ட அவதாரம் எடுத்த பெருமாள் யாருன்னா பெரிய பெருமாள். அவர் விஷயமா ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்தோத்திரம் பண்ண பலனாக அந்த தேவதையா ஒரு நிமிஷம் அந்த சூத்திரதன் கண்ணை முடிந்து தியானம் பண்ணான். தியானம் பண்ணது அவனுக்கு பல விஷயங்கள்லாம் மனசுல வந்தது. எப்படி இந்த டிராமா பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ரீதியில அது பிரகாரம் இந்த நாடகம் அமையிறது. உடனே அங்க பின்னாடி சில பேர் பேசிட்டு இருக்கா, என்ன நீங்க எல்லாம் நாடகத்துக்கு சித்தமா இருக்கீங்களான்னு கேட்கலாம். உடனே நீங்க எது ஆஜ்யம்னாலும் நாங்க சித்தமா இருக்கோம் அப்படின்னா உடனே ஒரு நட்டி வராங்க. நட்டி வந்து இந்த நாடகம் எப்படி இருக்க போறது, இது என்ன சமாச்சாரம் அப்படின்னு தான் கேட்கிறா. அப்போ அந்த நாடகத்தினுடைய விருத்தாந்தத்தை சொல்ற, அந்த நாடகத்துக்கு யாரு கவி அப்படின்னு கேட்கிறார். அப்போ சுவாமி தேசிகனை பத்தி ஆச்சரியமான ஒரு விருத்தாந்தத்தை சொல்லி சாய்கிறார். அவர் யாரும் இல்லை, அவரே தான் திருவேங்கடமுடியான், அவரே தான் கண்டாவதாரம் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட அவருடைய கவிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது வரைய சொல்றார். அதுதான் 12வது ஸ்லோகம். கௌட வைதர்ப பாஞ்சால மாலாகாரம் சரஸ்வதி எஸ்ய நித்தியம் பிரசம்சந்தி சௌரபிஹவேதினா. சுவாமியுடைய கிரந்தங்கள், தேசியனுடைய கிரந்தங்கள்லாம் ரொம்ப 3 விதமான மாலைகளை உடையது. என்னன்னா கௌட மாலை, வைதர்ப மாலை,
பாஞ்சால மாலா அப்படின்னு. இந்த கௌட மாலைன்னா ரொம்ப கடினமா இருக்கும், சில பதங்கள்லாம் ரொம்ப கடினமா இருக்கும். இப்போ ரகுவீர கத்தியம், கடுதண்டகம், இந்த மாதிரி. வைதர்ப மாலை அப்படி சொன்னா கொஞ்சம் கடினமா இருக்கும், ரெண்டும் கலந்துருக்கும். எப்படி பாஞ்சால மாலைன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். ஏதாவது ஸ்தோத்திர பாடங்கள்லாம் அதே கூட அது சம்ஸ்கிருத பதங்கள்லாம் அர்த்தங்கள்லாம் கொஞ்சம் இதுதான் இருந்தாலும் ஸ்தோத்திர பாடம் ரொம்ப சுலபமா இருக்கும். அதாவது முதல்ல எதிர்மாட்ட பக்தி வரத்துக்கு ஸ்தோத்திர பாடம் தான் ரொம்ப முக்கியம். ஆக கோமல சந்தர்ப்பகான்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப எளிமையா இருக்கும். கோமலன்னா அந்த கொடியானது தொட்ட உடனே உடஞ்சி போடும், அந்த மாதிரி. அதுக்கு அது கோமலவள்ளி தாயார், அந்த தாயாருக்கு கோமலவள்ளி ரொம்ப மிருதுவானவருக்கு அர்த்தம். அது மிருதுவாகவும் இருக்கும், ரொம்ப கழமுடாவும் இருக்கும், ரகசியத்தை போல மணி பிரபாளமாகவும் இருக்கும். இப்படி பலவிதம் 3 விதமான ஆகாரங்களையும் சொன்னார். அவர் வம்சத்தை பத்தி சொல்லச்சே அந்நேந்திரகம் புவனம் புவனம் அந்நது அனீந்திரகம் வா கர்த்தும் சமே கவிரபூத் அயமன் அயமன் பவாயே ஜன்மத்விதீய ரிஷிபிஹி கதிதஸ்தயதா சாதே விஸ்வஜனனே எதனஞ்சகோத்ரா. அந்த சுவாமி தேசன் அவதரித்த கோத்திரத்துடைய பெருமை சொல்றார். அந்த கோத்திரம் எப்படிப்பட்டது தெரியுமா? எந்த ரிஷியானவர் இந்திரனை இல்லாத பண்றேன், இந்திரலோகமே இல்லாத பண்றேன், அப்படி இல்லைன்னா வேற ஒரு இந்திரன் இல்லை, வேற ஒரு இந்திரலோகம் பண்றேன் அப்படின்னு சாமர்த்தியமா கொண்ட முனிவர். அது மட்டும் இல்ல, பிராமணர்களுக்கெல்லாம் 2வது ஜென்மமாக பண்ணக்கூடியது உபநயனம். அந்த உபநயனத்துக்கு முக்கியமான விஷயம் எதிரானா காயத்ரி ஜபம் தான். அந்த காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சவர். இன்னைக்கும் பிராமணர்கள்லாம் அந்த காயத்ரி ஜபத்தை பண்ணி தான் மந்திர சித்திகள்லாம் பெற்றவர்கள். அது சகல க்ஷேமங்களையும் கொடுக்கக்கூடியது அந்த காயத்ரி ஜபம். அந்த காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரர் மகனிலே கோத்திரத்தை பிறந்தவன் சாய்ச்சார். அதுக்கப்புறம் பெருமையை இன்னொரு அழகான ஸ்லோகத்தை சாய்கிறார். வித்ராசினி விபுத வைர விரூதினாம் பத்மாசனேன பரிசார விதோ பிரயுக்தா உத்வேக்ஷதே புதஜனைஹி உபபத்தி பூம்னா घंटाहरेः समजनिष्ठ सदात्मनेति. வித்ராசினி, வித்ராசின்னா அவர் பார்த்த உடனே ஓடணும். விபுத வைருத வரி. இந்த மகான்களுக்கெல்லாம் எதிரி யாருன்னா இந்த மாயாவாதிகள் தான், குதர்க்கம் பண்றவா மாயாவாதிகள். இவர்கள்லாம் சுவாமி தேசின இந்த ஞானிகளை கண்டா அவ பயந்து ஓடுவா. அதே மாதிரி இந்த கண்டையினுடைய ஓசையை கேட்டா பிசாசங்கள்லாம் ஓடிப்போம். அதுவும் இல்லாத திருவாராதனத்துக்கு கண்டை ரொம்ப அவசியம். பத்மாசனேன பரிசார விதோ பிரயும். அந்த தாமரையால் கேள்வன் இருக்கான அவன் திருவாராதனத்துக்கு உபயோகப்படக்கூடியதான வஸ்து அது. உத்ரேஷதே புதஜனே உபனிஷன் பூம்னா கண்டாரே சமைச்சா. அப்படிப்பட்ட மகிமை வாழ்ந்த கண்டையினுடைய அம்சமாக அவதரித்தவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு அங்க சாய்கிறார். இப்படியெல்லாம் பெருமையை சொல்லி இன்னும் ஒரு பெருமையை சொல்றார் சுவாமி. எல்லாம் சுவாமி தேசிகனை பத்தி பெருமை சொல்றதுதான். விஸ்ருத நானாவித வித்யத்தின் சத்வாரம் சாவித சாரீரக பாஷ்யா ஸ்ரீமான் வெங்கடாதः ஸ்ரீபத்யம் நாதபிரீத்தே நாடகமர்த்தியம் விதிதைத்தது. சுவாமி தேசிகன் 20 திருநட்சத்திரங்கள்லயே நானாவித வித்யா எல்லா கலைகளையும் கற்று அறிந்தவர். விஸ்ருத, அது மட்டும் இல்ல, எல்லா, அதாவது வேதத்துல சொல்லப்படுறது. பரத்வாஜ முனி என்ன பண்ண, பிரம்மாகிட்ட வரம் கேட்டார். வேதமானது அனந்தாவே வேதாகன் இருக்கு,
எனக்கு நான் எல்லா வேதத்தையும் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. எனக்கு ஒரு ஆயுசுனா 100, எனக்கு ஒரு ஆயுசு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரம்மன் அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அது முடிஞ்சது. திருப்பி 2ஆம் தடவை வந்தார். இன்னும் போறாது, எனக்கு இன்னொரு ஆயுசு கொடு அப்படின்னு சொன்னார். கொடுத்தா பிரம்மா 200 ஆச்சு. அதுவும் போறல, இன்னொரு 300. இப்படி அதுக்கப்புறம் கடைசியில் அந்தாவை வேதாக இந்த இவ்வளவு வயசு போக கூடாது, இன்னும் நிறைய வயசு போகணும் அப்படின்னு அப்படி வேதத்தினுடைய பெருமையை சொல்லுற மாதிரி சுவாமி தேசிகன், அதாவது பரத்வாஜ முனிவரே வித்தைகள்லாம் கத்துக்கிறதுக்கு, அந்த வேதத்தை கத்துக்கிறதுக்கு ஆயுசு போறலன்றார். சுவாமி தேசிகன் பல வித்தைகளை கிரகிச்சுட்டு இருக்க. நானாவித வித்யா விஸ்ருதம், அதுலயும் ஒவ்வொரு கலைகளிலையும் ஒவ்வொரு வித்தைகளிலும் அபாரமான ஞானம், சிறப்பு திருஷ்டமான ஞானம். விஸ்ருத அப்படின்னு சொன்னா நன்றாக கேட்டு அறிந்தவர். அப்படிப்பட்ட சாமர்த்தியம். அதுக்கு மட்டும் இல்ல, திரிம்சத்வாரம் ஸ்தாபித சாரீரக பாஷ்யா, பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் இருக்கே, அது 30 தடவை கட்டுங்க. 30 தடவைனா ஒரு காலக்ஷேபம், ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாந்தி பூர்வமாக ஒருத்தரை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சது அந்த 4 அத்தியாயம் செய்யறதுக்கு சுதப்பிரகாச வியாக்கியானத்தை சேர்ந்து 6 வருஷம் ஆகும். சாதாரணமா இருப்பாரு. அதே சம்ஸ்கிருத ஞானம் உள்ளவாளா இருந்தா 2-3 வருஷத்துல முடிச்சுடலாம். இப்ப சாதாரணமா ஒரு ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு தரம் இப்ப கேட்கறதுக்கு 6 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னா, இவன் ஆயுஷ்ல 30 தரம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். காலக்ஷேபம் அவர் கிரகிச்சு அதுக்கப்புறம் அதை 4 பேர் பல பேர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா 30 தரம். 30 அவர் கிரகிக்கிறதுக்கு 6 வருஷம் இருக்கட்டும், அவர் கிரகிச்சாரு அவரை போதிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆகும் இல்லையா? இல்ல 5 வருஷம் கூட வச்சோங்க. 30 தரம் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு காலக்ஷேபம். 150 வருஷம். அதனால இப்படி சுவாமி தேசிகன் 30 தரம் சாதிக்கிறது காலக்ஷேபம் பண்ணி, அது தவிர கிரந்தங்கள் எழுதியிருக்கார். காலக்ஷேபம் பண்றது மட்டும் இருக்கட்டும், கிரந்தங்கள் எழுதியிருக்கார். இப்படி எல்லாம் ஸ்ரீமான் வெங்கடேந்தா யாருன்னா அவர் தான் வெங்கடநாதன். ஸ்ருதிபத்தியம் நாத பிரீத்தை, வேதத்தினுடைய அதாவது ஸ்ருதிபத்தியம் வேத மார்க்க பிரதிஷ்டாபனம், வேதத்தையே வேதம் போற வழியிலே போனக்கூடிய ஸ்ருதிபத்தியம், வேதம் காட்டிய வழியிலேயே நாத பிரீச்சை எம்பெருமானுக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டு பண்ணார். அவராலே பண்ணப்படுது இந்த நாடகம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகனுடைய பாண்டித்யத்தை சொல்லி அவர் பண்ண நான் சொன்னார். கீழே என்ன சொன்னார்? அதாவது அவருடைய காவியங்கள்லாம் கௌட வைதர்ப பாஞ்சாலக மாலகாராம் அப்படின்லாம் சொன்னார். ரொம்ப கரடமுடாக சொன்னார். கீழே உடனே அங்க இருக்கிற நட்டி கேட்டா, அந்த நடிக்கக்கூடிய பேசுற பாஷையை நான் விட்டுறேன், ஏன்னா அது சொல்லி நமக்கு புரிய புரியாது. அதோட சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கா, அதை நான் வாசித்தா சொல்றேன். அத நட்டி கேட்கிறா, ஆரியன்னா ஒரு மரியாதை சொல். கதம் நாம ஏதஸ்ய ஏகாந்த நிகமாந்த விதான சந்திதமானசஸ்ய கர்க்கசத கர்க்க சதரதர் தர்க்க குளிஷனி நிஸ்திருட்டித பாஷண்ட துருமஷண்டா பாரதி அஸ்வதேசிய லோகியம் ரூபகம் குறியார். அவளுக்கு பெரிய சந்தேகம், நீ சுவாமி தேசிகன் பாண்டியத்தை இப்படி சொல்லிட்டு அவர் கிரந்தங்கள்லாம் ரொம்ப கரடுமுரடா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட அவரும் அவர் ரொம்ப தெய்வீக சிந்தனையில் ஆன்மீக சிந்தனையில் ஈடுபட்டவர். அப்படிப்பட்டவர் இதர விஷயங்கள்ல இருந்து அவருக்கு அனுபவம்லாம் கிடையாது. ஏன்னா இதர விஷயங்கள்லாம் அவர் அதுல இருந்து விமுகரா இருக்கணும் இல்லையா, அதுல இருந்து
அதெல்லாம் கணிசா அதான் பராமுகமாக இருக்கிறவர்கள் பராமுகம்னு பார்க்கறதே கிடையாது. இதில் லோக விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்டவ நாம போடக்கூடிய டிராமாவை அஸ்மத்து அஸ்மா அஸ்மத்து கேலி யோக்கியம் நாம எல்லாரும் பார்க்கும்படியாக பண்ணக்கூடிய இந்த நாடகம் இருக்கே, ரூபகம் கதம் குறியாது, கதம் ரூபகம் குறியாது, எப்படி எல்லாரும் பார்க்க முடியாது இது அமையும். ஏன்னா ஒரு நாடகமோ ஒரு சினிமாவோ பார்த்தா இது யார் பண்ணியிருக்கான்னு பார்ப்பேன். சரி இதுவா இது சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கானா, அது கொஞ்சம் அழுகியா இருக்கும், வேண்டாம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஏற்ற இன்னொரு அவன் பேரை சொல்லி அது எப்பவுமே அது பாட்டெல்லாம் நல்லா இருக்கும், அது இன்னொருத்தர் படத்தை பார்த்து இதெல்லாம் எப்போ பார்த்தா சிரிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு இவ்வாறே டிசைட் பண்றோம் இல்லையோ. அந்த மாதிரி நாம இந்த டிராமா போட்டா அதுக்கு சுவாமி தேசியன் கதை எழுதுறாருனாக்கா அவர் பாண்டித்யம், அவர் லோகரசனம் உண்டா, அவருடைய பாஷையெல்லாம் ரொம்ப கரடுமுரடா இருக்குமே, அது நம்ம லோகத்தா இருக்கு மகிழ்ச்சி, அதாவது பார்க்கறதுக்கு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆசையை உண்டு பண்ணுமா, இப்படின்னு அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஐயா ஆரிய கதம் நாம ஏதசே ஏகாந்த நிகமாந்த வித்தான சந்திதமான சஸ்ய கர்க்கச தர தர்க்க குசலின துடித்த பாஷண்ட துருமஷண்டா. பாஷண்டன்னா பாஷாண்டிகள், அதாவது பௌத்தர்கள் அவர்கள்லாம். அதனால பாஷாண்டன்னு பேரு. அந்த பாஷாண்டர்களுடைய வாதத்தை ஜெயிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய சாஸ்திர ஞானம் தெரிஞ்சுக்கணும். அதனால அப்படிப்பட்டவருடைய 2 கேள்வி கேட்கிறாவோ. என்ன கேட்கிறா அப்படின்னா, இந்த ராமா அவளுக்கு அவரோ கரடு முள்ளான பாஷையை பேச சொல்லக்கூடிய சாஸ்திர உலக அனுபவம் இல்லாதவர், அவர் எப்படி உலகத்தெல்லாம் கவரும்படியா டிராமா பண்ணுவார்? அவருக்கு தெரிஞ்சு மகாவித்வான்கள் உபன்யாசம் பண்ணா, அதாவது உத்தமர் சுவாமி, இல்லூர் நாராயண சுவாமி இவெல்லாம் உபன்யாசம் பண்ணா 2 பேருக்கும் இருக்க மாட்டா. ஏன்னா அவ அதை பத்தி கவலை கிடையாது, அவ தான் இறங்கி வர மாட்டா, மனுஷன் அவளுக்கு ஏற்ற மாதிரி வரட்டும். அதனால்தான் வெளியூர் பெரிய சுவாமி உபன்யாசம் கூட வரவே மாட்டார், எங்கேயும் வர மாட்டேன், உபன்யாசம் எனக்கு மாட்டான். அதே உத்தமர் சுவாமி பல இடத்துக்கு கேட்டிருக்கார். ஏன்னா அந்த இதுல இருந்து இறங்கி வந்துடும்படி ஆகிடும், அவள்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்திருக்கா. அதனால அவள் உபன்யாசத்தை எடுக்கூடாது, அவள் தர்க்கமாகவே இருக்கும், உயர்ந்த சாஸ்திர விஷயமா இருக்கும். சாஸ்திரத்துல எத்தனை கேட்க முடியும், அதனால அப்படி இருக்கும். அதனால இப்படி சந்தேகம் வந்துடுது. அதனால கேட்ட இந்த சூத்திரத்தாரர் சொல்றார், திருச்சிட்டே சொல்றாரு, நீ கேட்கிற கேள்விதான் கரெக்ட், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்க, ரொம்ப நாளா கேட்கிற, சந்தோஷம். ஏது உபயமாரியா வரியணியும் தத்திர தாவதாதோ, நீ சில கேள்வி கேட்கிற, அத 2 கேள்வி கேட்டிருக்க. அதுல முதலுக்கு நான் இப்ப சொல்றேன். கிமேனம் அப்பிரவருத்த நிகில கரண வியாபாரம் அனுபவிக்கத்தான மானசம் அத்தியந்த நிபுதா வஸ்தம் நிபந்தாரம் அவதாரயசி. நீ முதல்ல ஒரு கேள்வி கேட்டியே, அவரோ சுவாமி தேசிகனும் இதர விஷயங்கள்ல அனுபவம் இல்லாதவர், அவர் எப்பவுமே பகவத் சிந்தனையிலே ஆழ்ந்துபட்டிருக்கக்கூடியவர். அவருடைய காவியங்களோ மிகவும் கடினமா இருக்குன்னு சொல்லுகிறேன். அதனால அவர் இந்த டிராமா பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் சுலபமா இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, மனு வியாச பிராச்சேத பரிஷதர்ஹா குஜிதியம் சுதா சிக்தா சூக்திஹி ஸ்வயம் உதயமன்விச்சதி ஜனே நிருஞ்சுக்கே விந்தியாச்சல விகட சந்தியான
சந்தியா நடஜடா பரிபிராந்தா பங்கருபரி எதி கங்கா நிபததி அப்படின்னு இந்த ஸ்லோகத்து மூலியா அது முதல் கேள்விக்கு பதில் சொல்றார். அதாவது மனு வியாச பிராசேதச பரிஷதர்கா மனு வியாசர் பிராச்சேதஸ்ன்னா வால்மீகி பகவான். இவெல்லாம் யாரு? உலக விஷயங்கள்லாம் ரொம்ப வெறுத்தவா, அவருக்கு என்னன்னே தெரியாது. மகாயோகிகள். கொச்சிதியம் சுதாசீர்த்தா சூக்தி. ஆனா அவர்கள் பண்ண மனுஸ்மிருதி, வால்மீகி ராமன், வியாசர் மகாபாரதம், இதெல்லாம் பண்ணியிருக்கார. அதெல்லாம் வால்மீகி பகவான் பண்ண ஸ்ரீமத் ராமாயணம் இன்னைக்கு சேவிச்சுட்டு இருக்கோம். மகாபாரதம் பெரிய கிரந்தம், அதுல எல்லா அபூர்வமான விஷயங்கள், எல்லாம் உயர்ந்த விஷயங்கள். மனுஸ்மிருதி இவைகள்லாம் அவர்கள் வாக்கிலேருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தைகள். இன்னைக்கும் மனுஸ்மிருதியை கொண்டாடிட்டு இருக்கா, இன்னைக்கும் ஸ்ரீமத் ராமாயணத்தை கொண்டாடிட்டு இருக்கா, மகாபாரதத்தை கொண்டாடிட்டு இருக்கா. அவையெல்லாம் டிராமாவோட கூட போட்டு இருக்கா. இப்படி அவருடைய இது பிரசித்தமா இல்லையா இப்போ? அந்த மாதிரி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால நெருஞ்சுக்கே விஞ்சா சுவாமி தேசியம் அமையக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நெருஞ்சுக்கே விஞ்சா சல விகட சந்தியா நடஜடா பரிபிராந்தா பங்கோர் உபரியதி கங்கா நிபததி. சிவனுடைய ஜடை இருக்க, தலைமுடி, அது அந்த ஜடையை ரொம்ப நாள் பெருசா போட்டுருப்பான். அது மேல கங்கை, அந்த முடிய விஞ்சிய மலை மாதிரி இருக்கு. அந்த ஜடையில கங்கை இருக்கான்றது ஐதீகம். அந்த கங்கை தலையில் இருக்கிற சிவன் தலையில் இருக்கிற கங்கை இருக்க, அந்த சிவன் நடனம் ஆடும் பொழுது சந்தியா நடஜடா பரிபிராந்தா, அந்த ஜடையில இருக்கக்கூடிய கங்கையானது நடனம் ஆடும் பொழுது அது தெளிஞ்சு, அது ததும்பி, அது ஒரு முடவன் மேல பங்கோரு பரி, பங்கன்னா ஒரு முடவன், அவன் தலையில அது விழுந்ததுன்னா இவன் எதிர்பார்த்தானா கங்கை தன் தலைமையில விழுந்துட்டு. ஆனா அந்த கங்கையானது ஒரு புனிதமான தீர்த்தம். அது எங்க யாருக்கு ஸ்பர்சமா இருந்தோ அதுக்கு அவள பரிசுத்து வாழலாம். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தமான கங்கை ஒரு நொண்டின் மேல விழுந்தா அந்த கங்கை நீ விடாது அவன் மேல, அவன் நொண்டி அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல அதுதான் கேட்குமா? அதனால அதனால மகானுடைய திருவாக்கு இருக்க, அது எல்லாருடைய செவியிலையும் படும். அதனால இது எல்லாருக்கும் உகந்ததுதான் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார். அதுக்கு மேல இன்னும் கேட்டார், சரி அவருடைய வாக்கெல்லாம் நம்ம நாடகத்துக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு இன்னொரு பதில் சொல்றாரு, அந்நியதபி நித்யாயது பவதி. அதுக்கு இன்னொரு சமாதானம் சொல்ற, கம்பீர பீஷண கதிர் திரிகண்டனாதோ சூடாவதம் பசுபதேரி பூர்ணயந்தி சுவாது பிரசன்ன சுபகாணி வசுந்தராயாம் சோதாம் சிதர்சதி கிம் சுரஸ்ரவந்தி. அவருடைய வார்த்தையெல்லாம் ரொம்ப கரடுமுரடா இருக்கும். அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த சிவன் தலையில கங்கை இருக்கும் இல்லையோ, இந்த கங்கை எப்படி வந்தது? அது ஏதோ ஒரு மலையிலிருந்து மலையெல்லாம் பிளந்து அதுல இருந்து அது வரிசையே ரொம்ப அழுக்கா வரும். ஏன்னா மலையை பிளந்துருக்கு, அதுக்கு பள்ளங்கள்ல வருது, பல இடத்துல பாய்ச்சி கடைசியில் சிவனுடைய முடியில உட்காந்துருக்கு.
அதனால அது வறட்சி என்ன பண்ணுது, மலையை பழக்கிறது, பூமியெல்லாம் பள்ளமாகிறது, பெரிய மரங்கள்லாம் வேரோட சாய்க்கிறது. அப்படி வந்து சிவன் தலைமையில வந்து உட்காந்துருக்கு. அங்கிருந்து வரைச்ச அதே அதே கங்கையானது சில இடத்துல ரொம்ப தெளிவா போறது. இப்போ அழகநந்தா மலையில இருந்து வரைச்ச கங்கை அங்க விழுது. அதுக்கப்புறம் தேவப்பிரயாகையில வந்தா ஒரு அழகா போறது. அதுக்கப்புறம் ரிஷிகேசத்துல வந்தா நீ பூமியில போறது. அது ரொம்ப சொன்ன அது வாரணாசி போனா அந்த கங்கை ரொம்ப இன்னும் ரொம்ப சுலபமா இருக்கு. இப்படி அந்த கங்கையே ஆரம்பிக்கிச்சு கரடு முரடான இதெல்லாம் ஆரம்பிக்கிறது. பூமிக்கு வந்த உடனே லலிதமா எல்லாரும் அதுல ஸ்நானம் பண்ணி அளவுக்கு வருது. என்ன அத போல நமக்கு அதான் சொல்ற, அதான் ரொம்ப ஆச்சரியமான திருஷ்டாந்தம். கம்பீர பீஷண கதிர் கிரிசங்கண்டநாதம் சூடாபதம் பசுபதேரபி கூர்ணயன். அது வரிசையே அது ஓசையும் அதுவும் மலையை பொழந்து பூமியெல்லாம் பள்ளமாக்கி மரத்தெல்லாம் வேட தள்ளி அப்படியெல்லாம் வருது. அந்த பூமிக்கு வந்த உடனே அது ரொம்ப எல்லாருக்கும் உபயோகமா இருக்கு. அந்த மாதிரி சுவாமியுடைய வாக்கு நமக்கும் ரொம்ப மிகவும் லலிதமா இருக்கும். அவர் எல்லா வாதிகள் எல்லாம் வெல்லணும் அப்படின்னு சொன்னாக்க அது சாந்தமான மையில் சொன்னா வராது. அவளுக்கு கரடு முரடான பாஷைகளை போட்டு அவளுடைய தர்க்கன்னு பேர் அதுக்கு. வாதம் செய்யணும்னா அதுக்கு வேண்டிய பாஷை போகணும். ஒரு பெரிய ரவுடி இருக்கான், அவங்ககிட்ட போய் அடியேன் அடியேன் வந்து அப்படின்னாக்கா இது சரி இது அசமஞ்சம் போட்டுக்குன்னு போட்டு போடுவான். அதே அவங்ககிட்ட எழுத்து எனக்கு உனக்கு போட்டி வரையா அப்படின்னு போட்டாக்க அவங்க கொஞ்சம் பயப்படுவான். அவங்ககிட்ட போய் நம்ம எளிமையை காமிக்கூடாது. அந்த மாதிரி வாதிகளை வர்றதுலாம் அதுக்கு வேண்டிய சாமர்த்தியம் இருக்கணும். அந்த சாமர்த்தியம் சுவாமி ஜெயிக்கணும் உண்டு. அவளை ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்குதான் நம்மளுக்கு பராங்குஷன்னு பேரு. அங்குஷம், ஒரு யானையை மத யானையை அடக்கிறதுக்குன்னா ஒரு அங்குஷம் இருக்கும் இல்லையா, அந்த அங்குஷத்துக்கு அந்த அங்குஷத்தையுடைய பராங்குஷம். அவர் பரகாலன் யாரு, திருமங்கை ஆழ்வார். ஏன்னா காலன்னா யமன், யமனை போன்றது இருக்குது. அவர் ரொம்ப பயம், அவர் திருமங்கை ஆழ்வார் கண்ட பயம். அப்படி அவருக்கு பரகாலன்னு பேரு. இப்படியெல்லாம் மதத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். ஆனா நம்ம கிட்ட வச்சு நமக்கு உபதேசம் பண்ணிச்சு ரொம்ப சாந்தமா உபதேசம் பண்ணுவோம். அதே கிரந்தங்கள் நமக்கு ரொம்ப சாந்தமா நம்மளை திருத்தறதுக்கு உபயோகப்படுறது. அப்படிப்பட்ட அதனால சொல்றேன். இப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவர் சொல்றான். ஆக இந்த நாடகம்லாம் நல்லா அமையும், அதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு உடனே இந்த நடிகை நட்டி ரொம்ப சாந்தமாக சந்தோஷமாகவும் யுக்தமே வைத்தது பாஷிதம் ஆரியச மகான், உம்முடைய நீ சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். तथापि शांतो नाम रसो नास्ति इति गंधर्वादेशिकी समर्थ्यते तस्मात् अत्र कथं तादृशस्य रसस्य निवेशः. அதுக்கு மேல ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னாக்க இந்த சங்கீத நாட்டிய நாடக அதாவது சங்கீதம் இந்த கலைகள், அதாவது சங்கீத கலைகள், நாட்டிய கலை, நாடக கலை இவைகள்லாம் சேர்ந்து ஒரு காந்தர்வ கலை சாஸ்திரம் பேர் அதுக்கு. அதுல சாந்தி ரசமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கா. அப்படி இருந்துச்சு இந்த நாடகத்துல அந்த சாந்தி ரசம் வருமா? சாந்தி ரசம் வந்தா இந்த மாதிரி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய நாடகத்துல அதுக்கு சாந்தி ரசம் எங்க வரும் அப்படின்னு இது பொருந்துமான்னு கேட்கலாம். உடனே சூத்திரதாரன் சொல்றான், சாவஜ்ஞ அவஹித்வம், அதாவது ரொம்ப அலட்சியத்தோட சொல்றான். ஆரியே ந கழு சம்பவாமி தானகம் பரத மத
பரத மத்த பாரதிஷ்டா என்ன கேட்குறான் அதெல்லாம் தப்பு. அவ சொல்றா இவ சொல்றான்னு கேட்காது. யார் சொன்னா அந்த நாடகத்துல சாந்தி ரசமே கிடையாதுன்னு சொல்லிட்டு? அதுவும் அந்த நாடகத்தை பண்ணவர் யாரு? பரத முனி. அவர் என்ன, அவரும் இதே மாதிரி வைராக்கியம் உள்ளவர் தான். இருந்தாலும் அந்த டிராமாவில் சாந்தி ரசம் இல்லைன்னு சொன்னா அவள் தான் முட்டாள். யாரு இல்லைன்னு சொல்றா அவள் தான் முட்டாள். அப்படின்னு சொல்லிட்டு ஆதே நான் நனக்குள்ள சம்பவாமி அசவா. சரி, நான் ஏதோ சொல்லிட்டேன். இன்னொன்னு கூட எனக்கு தோன்றது. என்ன தோன்றதுன்னா, அசவா தாதிரசான் சம்யான்யத் மத்வா ஜகதி துர்லபானு சங்கே சாந்தி ரசோல்லாச அசக்கியம் அபிமேனிதே. இது 18வது ஸ்லோகம். அத்தவா தாதிரசான் சம்யான் மத்வா ஜெகதி துர்லபான் சங்கே சாந்தி ரசோல்லாசம் அசக்கியம் அபிமேனிதே. லோகத்துல பல பேர் பலதான் சொல்லுவா. அதாவது இந்த சாந்தி ரசம் இருக்கு. சாந்தி ரசத்தை ரசிக்கக்கூடிய ஜனங்கள் ரொம்ப ரொம்ப துர்லபம். அவளுக்கு கட்சி, அதாவது சண்டை, அதுக்கப்புறம் காமெடி, இதெல்லாம் தான் இருந்தாலும் நாடகத்தை பார்ப்பா. ஒத்தனை அடிக்கிறதும் ஒத்தனை குத்துறதும் இப்படியே அந்த டிராமா தான் எல்லாம் பொழுதுபோக்கு டிராமா. இதெல்லாம் தான் பிடிக்கும். நல்லது சொன்னா சில பேருக்கு பிடிக்காது. அதனால இப்படிப்பட்ட இந்த டிராமால இந்த சாந்தி ரசம் வருமா இல்லையான்றது அவளுக்கு சந்தேகம். அதனால அப்படி சொல்லலாம். இன்னொன்னு, இந்த ஸ்ருங்கார ரசம், இதெல்லாம் இந்த ஸ்ருங்காரம்னா காதல். இந்த ஸ்ருங்கார ரசங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அது நிறைஞ்சு போச்சுன்னா அதுல சாந்தி ரசம் எடுபடாது. அந்த ஸ்ருங்கார ரசங்கிறது சில ஆபாசத்துல கொண்டு விடும். அந்த ஆபாசங்கள்லாம் இந்த சபைக்கு ஒத்து வராது. அதான் சொல்றேன். அசவா தாதிருசான் சம்யான் மத்வா ஜெகத்துர்லபானு. அது மாதிரி சாந்தி ரசத்தை ரசிக்கக்கூடியவர்கள் இந்த ஜெகத்துல ரொம்ப துர்லபம். சங்கே சாந்தி ரசோல்லாசம் அசக்கியம் அபிமேனிரே. அதுவும் இல்லாத இந்த மாதிரி டிராமாக்கள்லாம் இந்த சாந்தி ரசம் வர்றதுன்றது ரொம்ப சமம். ஏன்னா இது சித்தாந்த விஷயத்தை சொல்லக்கூடியது, சம்பிரதாய. அதனால அது கொஞ்சம் சாந்தி ரசத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு உடனே சூத்திர இன்னொரு ஸ்லோகம் சொல்ற. அசபிய பரிபாட்டிகா அதிகரோதி நசிங்காரிதா பரஸ்பர திரஸ்கிருதியம் பரிசினோதி வீராயுதம் விருத்த கதிரத்புத ததலம் அல்பசாரஸ்பரைஹி சமஸ்த பரிசிஷ்யதே சமித சித்த கேதோரசஹாம். அதாவது இந்த ஸ்ருங்காரசத்திலேயே ராமாவை எடுத்துன்னு போனாக்க இந்த சபையில் இந்த சபையில் இருக்கிறவங்களாம் வித்வான்கள், நல்ல சாஸ்திரங்கள் தெரிஞ்சுவா. அவளுக்கு இந்த ஸ்ருங்காரசங்கள்லாம் பிடிக்காது. ஏன்னா லோகத்தை எல்லாரும் சிக்ஷிச்சு அவன் நல்ல வழியணும்னு இதுல போய் விளையாட்டு வேறேன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப கூர்மையா கவனிக்க வேண்டிய விஷயம். இதுல போய் திடீர்னு போயிட்டு திடீர்னு ஒரு காமெடியை கொண்டு வந்து விடுவான் ராமாவில். அது அந்த ராமாவுடைய டெம்போ குறைச்சிடும். ஆக அந்த அந்த இது அது குறையக்கூடாது, அது ரசம் குறையக்கூடாது. அதனால ஸ்ருங்காரசத்துல ஒரே ஸ்ருங்காரசமா இருந்தா அது ஆபாசம், அதுவும் வெறுத்துப்படும். சரி, வீரம், அதெல்லாம் இப்போ அந்த ரசத்துல கொண்டு வராங்க. அது என்ன, ஒருத்தர் உதவி சண்டை வரும். அதை பார்த்த உடனே அவங்களாம் இப்படிதான் இருக்கணும் போகல அப்படின்னு இவங்களுக்குள்ளேயும் நல்ல எண்ணங்கள் வராது. அப்புறம் அற்புத ரசம் ஒன்று இருக்கு. அந்த அற்புத ரசம்ன்றது அனுபவத்துக்கு முரண்பாடா இருக்கும். இப்படியெல்லாம் நவரசங்கள்ல சிலதெல்லாம் சொன்னா அப்படி சொன்னாங்க. இவைகள்லாம் சரிபட்டு வராது.
அதனால இது சாந்தி ரசம் தான் இதுல பிரதானமா இருக்கக்கூடியது. அதனால சாந்தி ரசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுல சாந்தி ரசம் தான் பிரதானமா இருக்கும். ஏன்னா மக்களுக்கு நிம்மதி தானே வேணுமே தவிர மக்களுக்கு பொழுது போக்கணும் அதுக்காக கண்ட விஷயங்கள்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது. நல்ல போய் அவன் சிந்திக்கணும். இந்த ட்ராமா பார்த்தவன் இந்த ட்ராமா பார்த்தவங்க என்ன பண்ண கிடையாது அப்படின்றத அதை சிந்திக்க வைக்க முடியாது. அதுல அதுக்கு சாந்தி ரசம் தான் முக்கியம் அப்படின்னு இவன் சொல்றான். உடனே இந்த நடிகையானவள் உடனே சொல்ற, பௌத்த நாம ஷனக சந்தன சனந்தனாதி முனிஜன சங்கிரஹீத சோபி சாதுசோரசா ததாபி கதம் நிஷ்பந்த நிகில கரண நிஷ்பாதனீய யோக பிரதான ஏஷ சர்வஜன பிரேட்சணீயேன நாடக விருத்தாந்தேன சம்பாத்தியதே அப்படின்னு. அதாவது சரி சாந்தி ரசம் இருக்கட்டும். இப்போ இந்த சனக சனந்தனாதிகள்லாம் இருக்காளே இவர்கள்லாம் இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தி யோகத்தினால அடையக்கூடியது அந்த சாந்தி. நீ சாந்தி ரசம் முக்கியம்னு சொன்னீரோ இல்லையா, வாஸ்தவம் தான். ஆனா அந்த சாந்தி அவள்லாம் எப்படி அடைஞ்சிருக்கா? அதாவது சனத்குமாராதிகள்லாம் பிரம்மாவுடைய புத்தர்கள்லாம் அவள்லாம் இந்திரியங்களை ஒடுக்கி பக்தி யோகம் பண்ணி அதனால அவ அந்த யோகத்தை அடைஞ்சிருக்கா. அப்படிப்பட்ட சாந்தி இந்த நாடகத்தினால அடைய முடியுமா? நீ தான் சொன்னிற சாந்தி தான் ரொம்ப முக்கியம். சாந்தி தான் இதெல்லாம் ஆபாசங்கள் அதெல்லாம் குரோதங்களை உண்டாக்கும். சிங்கார ரசம் வீர ரசம்லாம் அப்படின்னு சொன்ன ஒன்றுக்கு சொன்னிற. இந்த சாந்தி ரசம் இந்த டிராமாவில் தெரிஞ்சிட முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறார். யாரு? நடி சூத்திரன்னா இப்ப முதல் அங்கத்துல இருக்கவா சூத்திரதாரா ஆரியே மைவம்வாதி अथ आर्ये मैवं वादी नहि वयम् अवधूत निखिल धर्माणाम् अलेपकानां मतम् अभिनेष्यामः येनैवम् आशङ्कसे सन्ति खलु भगवता गीताचार्येण सहस्रशः प्रतिपादिताः सात्विकेन त्यागेन परिकर्मिताः निवृत्ति धर्म पद्धति नियताः विविध व्यापारः यद् अभिनयेन रंगोपजीविनां आजीवावकाशः अपि चेदं निशमयतु वा नाट्यवेवं भवति அப்படி ஒரு கேள்வி கேட்டு அவனை கேட்டு பதில் சொல்றான். என்ன சொல்றான் அப்படி சொன்னா, சரி ஆரியே மைவம் வாதி நீ கலங்காத, நகி வயம் அவதூத நிகழ தர்மனா அலேபகானா மதம் அபிநேஷ்யாமஹா. சாந்தின்னா என்ன அப்படின்னா ஒரு காரியம் செய்யாம இருப்பது அப்படின்னு அர்த்தம். சாந்தமா இரு, நீ ஒண்ணு பண்ண, நீ சாந்தமா இரு, ரொம்ப டென்ஷன் ஆகாதமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அப்படின்னா நீ ஒன்னும் காரியம் வேண்டாம், டென்ஷனா உட்காந்துரு, அப்ப வெறுமை உட்காந்து அர்த்தமா இருக்கு. அப்படி இல்லை. இந்த சொல்ற நாம பண்ண போற டிராமா இருக்க, நீ சாந்தினா ஏதோ தப்பா நினைச்சுட்ட, அதாவது விரும்ப உட்காந்துருக்கணும் அப்படின்ற அதெல்லாம் இல்லை. இந்த ஆத்மா இருக்க, இந்த ஆத்மா இந்த நாஸ்திகன் சொல்றாங்க, இந்த பார் வேதத்தை சொல்ல கர்மாக்கள்லாம் விட்டுடு, நீ ஒண்ணுமே பண்ணாத என்ன. அப்படிப்பட்ட டிராமா இல்லை நாம் பார்க்க போறது.
அதனால இந்த சாந்தி விலட்சணமான சாந்தி. அவன் நாஸ்திகன் சொல்ற மாதிரி சாந்தி என்னப்பா அப்படின்னா, வேதத்தில் சொன்ன காரியங்கள்லாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்றது அது இல்லை, அப்படி இல்லை. ஆனா இது எப்படிப்பட்ட தெரியுமா? பகவதா கீதாச்சாரியன சகசிரதா, கிருஷ்ண பரமாத்மா இருக்கார, அவர் சகசிரதா பல இடங்கள்ல பிரதிபாதித்தாக சொல்லியிருக்க. என்ன சொல்லியிருக்க தெரியுமோ? சாத்விகேன தியாகேன பரிகர்மித்தார். சாத்விக தியாகத்தோட பிரீத்தியா எல்லா காரியத்தையும், பகவானோட பிரீத்திக்காக எல்லா காரியத்தையும் அவசியம் பண்ணணும்னு சொல்லியிருக்க. என்ன அதெல்லாம் சொன்னதெல்லாம் நிவிருத்தி தர்மம், ஒரு பலனுக்காக சொல்லப்பட்ட கர்மாக்கள் இல்லை. அதாவது பிரவிற்த்தி தர்மம் நிவிருத்தி தர்மம்னு உண்டு. பிரவிற்த்தி தர்மம் அப்படி சொன்னா நமக்கு ஏதோ ஒரு பலனை உத்தேசிச்சு பண்ணக்கூடிய காரியத்துக்கு பிரவிற்த்தி தர்மம்னு பேர். நிவிருத்தி தர்மம்னா நம்ம எந்த பலனையும் உத்தேசிக்காத பகவான் பிரீத்திக்காகவே பண்ணக்கூடிய கர்மாக்கள் இருக்கே, அது நிவிருத்தி தர்மம். சாதாரணமாக கோவில்ல பிரதட்சணம் பண்றோம். பிரதட்சணம் பண்ணா எனக்கு அது வேணும் இது வேணும், இன்னைக்கு 108 பிரதட்சணம் பண்றோம். அது சில ஜோசியர் சொல்ற, ஒவ்வொரு அடியா வச்சு பிரதட்சணம் பண்ணு, நீ வந்து இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லிருக்குன்னா, கோவிலுக்கு பிரதட்சணம் பண்ணச்சே ஒரு கர்ப்பஸ்ரீ எப்படி இருப்பாளோ எப்படி நடப்பாளோ அந்த மாதிரி நடக்கணும், ஓடக்கூடாது. 108 பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி போய் பிரதட்சணம் பண்ண இருக்க எல்லாம் மோதிட்டு போய் அப்படிதான் பிரதட்சணம் பண்ண. மெதுவா நடக்கணுன்றதுக்காக கர்ப்பஸ்ரீயை சொன்ன, மெதுவா நடந்து பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் சொல்லிருக்கேன். ஆக இந்த ஜோசிகாரன் வந்து ஒரு அடியை வச்சு ஒரு அடி காலில் ஒரு காலம் வச்சு அப்படி இப்படி அடி எடுத்து அடி எண்ணி நீ நான் பிரதட்சணம் பண்ணு அப்படின்னு அவன்லாம் சொல்றான். அந்த மாதிரி இல்லை. இது சாதாரண ஒரு பலனுக்காக பண்ணக்கூடிய காரியங்கள். புத்தகாமேஷ்டி யாகம் பண்றோம், அந்த யாகம் ஒரு குழந்தை பிறந்ததுக்காக பண்றோம், மழை வரதுக்காக இதை யாகம் பண்ணணும், இதெல்லாம் பிரவிற்த்தி தர்மங்கள். ஆனா நாம் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனாதிகள், பெருமாள் திருவாராதனம், இவைகள் எல்லாம் அவனுடைய பிரீத்திக்காக பண்ணக்கூடிய காரியம். நமக்கு எந்த பலனும் எதிர்க்கல, எல்லாம் அவன் பெருமாள், அவனுக்கு என்ன தெரியுமோ, நமக்கு என்ன ஹிதம் பண்ணணும் அவனுக்கு தான் தெரியும். அதே நமக்கு அஹிதம் என்ன பண்ணணும் அது அவனுக்கு தெரியும். அந்த அஹிதம் பண்ணச்சே நம்மளை கொஞ்சம் ஜாகிரதையா கொண்டு போயிடுவான். அஹிதத்தான் பண்ணுவான். ஆனா அஹிதத்தை பண்ணச்சே கூட அதுல நீ பொறுத்துக்க முடியாத அளவுக்கு உனக்கு மனசுல ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு பண்ணுவான். அதனால ஏனோ தானே கவுத்துட மாட்டான். சில பேருக்கு ரொம்ப பூர்வ ஜென்ம பாபம் நிறைய பெருசா இருக்குன்னா பெரிய அடியா அடிப்பான். அதனால இதெல்லாம் அவனுடைய காரியமே தவிர நாம யாரையும் இதுல துவேஷிக்க வேண்டிய காரியமே கிடையாது இல்லை. அதனால கீதாச்சாரிய சகசரா பிரதிபாதிதா பல இடங்களும் சொல்லப்பட்டவன சாத்விகேன தியாகேன, சாத்விக தியாகம் சொல்ல முடியும், சாத்விகேன சத்துவ குணத்தோட கூட, அதுவும் தன்னுடையது அந்த அபிமானம் இல்ல அந்த தியாகத்தோட கூட பரிகர்மிதாக சொல்லப்பட்ட செய்யப்பட்ட காரியங்கள நிவிருத்தி தர்ம பத்ததி நியதாக, நிவிருத்தி தர்மத்துக்குன்னு சில வழிகள் இருக்கு, அந்த நியமத்தோடு கூடிய கர்மாக்களை பண்ணணும். விவிதாக வியாபாரம், பலவிதமான வியாபாரங்கள், இது அபிநயன் அப்படிப்பட்ட, அதாவது கீதையிலே சொல்ல எத்கரோஷி எதசாசி எஜ்ஜுகோஷி ததாசியது தபஸ்திரி கவுந்தேய தத்குருஷ்டம் அது அர்ப்பணம் அப்படின்னு கீதையில 9வது சொல்ற. அதனால எதை செஞ்சாலும் சரி, எதை பண்ணாலும் எந்த காரியம் பண்ணாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் சரி. இப்போ பிராமணனா இருக்குவேன் நித்தியம் பரிசேஷனம் பண்ணி சாப்பிடணும், ஏகாதசி அன்னைக்கு பரிசேஷனம் கிடையாது. அப்படின்னா அந்த பரிசேஷனம் எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னா அது சாஸ்திரத்தை வீசி இருக்கு. அதனால பழைய காலத்தெல்லாம் இப்பவும் விஷயம் தெரிஞ்ச சொல்லுவா, ஸ்திரீகள் அடுப்பை மூட்டி பிரசாதத்துக்கு ஜலம் வச்சானாக்க அமிந்திரி கரைஞ்சி போடச்சே கோவிந்தான்னு சொல்லிதான் சேர்ப்பான். சாதாரண ஒரு தளிகை பண்றதுக்கு முதல்ல அந்த அமிந்திரிக்க வேண்டிய பாத்திரம் தான் வைப்பா.
அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அதுல கோவிந்தான்னு சொல்லுவேன். அதே மாதிரி பரிசேஷன் ஏகாதசியில பரிசேஷனா கோவிந்தான்னு சொல்லி அந்த பிரசாதத்தை ஆகுதி பண்ணிக்கலாம். இப்படி இது சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால எதை சாப்பிட்டாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, எந்த காரியம் பண்ணாலும் சரி, தானம் பண்ணாலும் சரி, தபசனா பாராயணம் எதுவாக இருந்தாலும் அது எம்பெருமான் விஷயமா பண்ணணும் அப்படின்னு கீதையே சொல்லிருக்கான். இதுதான் நிவர்த்தி தர்மம். அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தோட தான் இதுல இருக்கிறவங்க நடிக்க போறான். அதனால இப்படி என்ன எல்லாமே பகவத் அர்ப்பணம் சொன்னா விட்டு அவனுடைய அணுக்கள் நமக்கு பூர்ணா கிடைக்க போறது. இதுல என்ன கஷ்டம் நமக்கு? அதான் அதுக்கு ஒரு ஸ்லோகம்னால சொல்றேன். நச்சாஸ்திரம் நசா வித்யா நச்சில்பம் நசா கலாஹ நாசோ யோக நஞானம் நாட்டுக்கே என்ன திருஷ்யதே. நச்ச சாஸ்திரம் இந்த சார்வ சொல்லணும் இல்லையா, நீ தப்பு பண்ணிட்டா நரகத்துக்கு போவ, நல்ல கிழமைனா சொர்க்கத்துக்கு போவ, அதனால இது கட்டக்காரன் நல்ல அதெல்லாம் பரவாயில்லை. இதுக்கு நீ இருக்கிற மட்டும் சந்தோஷமா இரு. நீ கடன் வாங்கி சாப்பிடு, நெய்யை தட்டி கடன் வாங்கி நீ யாருமே சாஸ்திரமா இருக்க போறதில்லை. கடன் கொடுத்தவன் போயிட்டானாக்க அவன் வேற யாரும் உங்ககிட்ட வந்து கடன் கேட்க போறதில்லை. நீ கடன் வாங்கி நீ சேர்த்து கூடாதோ யாருக்கிட்ட போய் ஒன்றை தவிர இன்னொருத்தர் போய் கேட்க முடியாது. அதனால அவனும் சாஸ்திரம், நீ சாஸ்திரம். இந்த சரீரம் வேற ஆத்மா எல்லாம் விடலாம். சரீரம் போயிடுச்சுன்னா ஆத்மா போயிடுது. அதனால நீ அப்படின்னு சொல்ல அந்த அழைப்புவாதிகள் பேர் அவனுக்கு. அப்படிப்பட்ட அவர்கள் அப்படிப்பட்ட டிராமா இல்லை இது. எப்படி கீதை பெருமான் சொன்னாரோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய, அதாவது இந்த டிராமாவில் இது ஒரு விசேஷம் என்னன்னா, ந தச்சாஸ்திரம் நசா வித்யா ந தச்சில்பம் நதா கலாஹ நாசு யோகோ ந தஜ்ஞானம் நாடகே என்ன திருஷ்யதே. இந்த நாடகத்தை இந்த டிராமாவில் என்ன நீ வந்து ஒரு அந்த நாடகத்துக்கு ஒரு சாஸ்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் பாட்டா அதுக்கு மெட்டு, அந்த மெட்டெல்லாம் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இது இல்லை. இது ஆனா இது வந்து சாஸ்திரம் அடங்கிய டிராமா. சாஸ்திரம் நசா வித்யா. இப்போ கலைன்னு சொன்னா, சிற்ப கலைன்னு சொன்னா அதுக்கேற்ற ஒரு சாஸ்திரங்கள் இருக்கு. அதுக்கு தான் அதை பண்ணணும். ஆனா அதே மாதிரி யோக சாஸ்திரம்னா அதுக்கு வேண்டிய சாஸ்திரங்கள். ஞானம் நாட்டுக்கே என்ன திருஷ்யத்தே. ஆக அவைகள்லாம் இந்த டிராமால அவ்வளவு கிடையாது, அந்த மாதிரி கடிதம் கிடையாது அப்படின்னு சொன்னான். உடனே அவள் நச்சு கேட்க ஆரம்பிச்சா, அதிதுஷ்கரம் ஆரப்தம் யுஷ்மாபி. நீ சொல்றத பார்த்தா ரொம்ப கஷ்டமான காரியத்தை ஆரம்பிச்சிருக்கா போல் இருக்கு. நீங்க அகம் புனக ஸ்ரீபாவ பூர்ணம் மானகிருதையா. ஸ்திரீகளுக்கு எப்பவுமே எதை எடுத்தாலும் பயம் உண்டு. அகம் இவ யாரு நடிகை, யாரு நடிகை. அகம் புனக ஸ்ரீ ஸ்வபாவ பூர்ணம் அனாகிருதையா.
நானும் என் மனசு எப்பவுமே கலக்க முடியாது. மத்சர கிரக கிரகீதாத்து பிரதிபட்ச பண்டித பய கம்பிதாஸ்மி. மனசு கலங்கி பயம் உள்ளதாக இருக்கேன். நான் இப்படி கலக்கத்தோட பண்ணா எதிர்க்கு இருக்கிற நாடகத்தை பார்க்கிற ஜனங்கள் இருக்காங்களோ அவெல்லாம் பண்டிதர்கள். நான் கொஞ்சம் மனம் கலங்கி போய் தப்பா நடிச்சுட்டேன்னாக்கா சே என்னடா சரியா நடிக்கல எழுந்து போடுவாளே, அந்த பயம் எனக்கு இருந்துருக்க. அதனால எனக்கு அவளை பார்த்ததான் பயமா இருக்கு. அந்த ஸ்டேஜ் பேர்னு சொல்லுவா. எதுக்கு உட்காந்து சில பேர் உபன்யாசம் முதல்ல பண்ணது என்ன பண்ணுவா, எதிரிகளை முட்டான்னு நினைச்சு நீ உபன்யாசம் பண்ணு நன்னா வரும் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அது அந்த ஆஸ்பெக்ட் தப்பு சில பேருக்கு. அது சில பேரோட இது இருந்தாலும் எதிர்க்கு உட்காந்த பண்டிகைகள்லாம் பார்த்தா ஒரு முதல்ல சபையில ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பயம்தான் வரும். அந்த மாதிரி ரீதியில இவ்வளவு தன்னுடைய பயத்தை சொல்றாங்க. அதுவும் இல்லாத பண்டிதர்கள்லாம் எப்பவுமே தப்பதான் கண்டுபிடிப்பா. நல்லதா இருந்தா ஒண்ணுமே அவள்கிட்ட ரியாக்ஷனே இருக்காது. தப்பு வந்துருச்சுன்னா பெரிய சபை முக்குரேஷங்களுடைய மணி என்னாச்சு. சரி, இது ரொம்ப இதோடு இருக்கிறேன். அதாவது முக்குரேஷங்களுடைய சதாபிஷேக உற்சவம் காஞ்சிபுரத்தில் நடந்தது. சபையெல்லாம் பிடிவாதி பயங்கரம். அண்ணங்களாச்செல்லாம் வந்து ஐஷங்கருக்கு ரொம்ப வேண்டி வரவர். சாயங்காலம் சபையில் காத்தால சபையெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. சாயங்காலம் சபையில வந்தோடனே முக்குரேஷன் எப்பவுமே கொஞ்சம் அண்ணங்களாச்சார கூட ஒரு விஷயம் சொல்லிட்டார். காத்தாலாம் என்ன சபை நடந்தது. அப்போ இப்படின்னு பெரிய சபை ஏறிட்டு இவர் பேச ஆரம்பிச்சார். இவர் பேச ஆரம்பிச்சா எப்பவுமே இவர் இதெல்லாம் ஒரு மாதிரி. அதனால இவர் என்ன பண்ணிட்டார், இல்லை பெரிய சுவாமி எழுந்து பற்றக்கூட ஒரு சபையில எழுந்து போலாமான்னு கூட சில பேர் கேட்பா. ஒரு பெரிய மகான்கள்லாம் விஷயம் நன்னா இல்லைன்னா அந்த இடத்துல உட்காரக்கூடாது. விஷயம் நன்னா போகணும். நன்னா போனா கேட்டு தப்பா சொல்ற இடத்துல நீ சொல்றது தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த இடத்துல சொன்னா அவளுக்கு தான். அதனால அதை விட எழுந்து போடலாம், அது தோஷமாகாது. இங்கே உட்காந்து நீ சொல்றது தப்பு இப்படிதான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா 4 பேர் அவர் ஒரு சுவாமியா எழுதிருக்க, 4 பேர் இருக்கா, அவருக்குன்னு பல சிஷ்யா கிட்ட இருக்கா, என்ன அவளும் சபையில உட்காந்துருப்பா. அதனால இதெல்லாம் கண்டிதான் வாயே தர மாட்டாது, எழுந்து பார்க்க மாட்டாது. முக்குரேஷங்க அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு தெரியும் அவருக்கு. ஏன்னா இவர் சொன்னா அவர் எழுந்து இருக்க மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் இவருக்கு இவர் சொல்லவில்லைன்னா என்ன ஒண்ணுமே சொல்ல. இவருக்கு ரொம்ப காஞ்சிபுரத்துல ரொம்ப ஸ்நேகம் ஜாஸ்தி. அதனால அவர் எழுந்து போச்சே சிரிச்சுட்டார் சுவாமி. சரி இவர் இருக்க மாட்டேன்னு தெரியும். ஐஷங்க அவர் பண்ணார். எதுக்கு சொல்ல வரேன்னா, பண்டிதாள்லாம் நன்னா விஷயம் நன்னா சொன்னாக்க அது சிரிச்சு நன்னா சொன்னா அப்புறம் ஏகாந்தத்துல வெளில வந்து சொல்லுவா. ஆனா அந்த இடத்துல ஒன்றும் ரியாக்ஷன் பண்ண மாட்டான். தப்பா பண்ணிட்டா அந்த இடத்துலயே அங்கேயே அவனுக்கு மரண அடிதான். அதே மாதிரி இவளுக்கு பயம். இந்த நாடகத்தை நானும் மனசு கலங்கி இருக்கேன், இதுலதான் இவ்வளவு பெரிய டிராமா பண்ணிக்கலாமா, இதுல ரசங்கள் கிடையாது, அந்த ரசத்தை பண்ணக்கூடாது, இந்த ரசம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு நியமங்கள்லாம் இதுல கிடையாது அப்படின்னு சொன்னா என்ன பண்றதுன்னு தெரியல வைக்கிறா. அதுக்கு பின்னாடி பதில் சொல்ல போற. அதனால நான் நாளைக்கு மீதி அனுபவிக்கும். கவிதார்க சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த நமஹ. ஸ்ரீமதே சிவந்திரோப ஸ்ரீ வேதாந்த ஸ்ரீமதே நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த வாசி நாராயண மகாதேசிய நம. ஸ்ரீமதே சிவந்திரோப ஸ்ரீ லக்ஷ்மீபாதாதே நாராயண ஸ்ரீமதே சிவந்திரோப ஸ்ரீ ரங்கநாயேந்திர மகாதேசியாய நமஹ.